துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் நிலவி வரும் நீண்டகால பகைமையை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொண்ட சமரச முயற்சிக்கு தற்போது பலத்த பின்னடைவு ஏற்பட்டும் இருக்கின்றது. ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டும் நோக்கில் பாகிஸ்தான் ஊடாக ஈரான் வழங்கிய புதிய அமைதி முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக நிராகரித்தும் இருக்கின்றார். ஈரானின் இந்த ரகசிய திட்டத்தில் சில சலுகைகள் மற்றும் விட்டுக்கொடுப்புகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை எவையும் அமெரிக்காவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அமையவில்லை என்பது ட்ரம்பின் அதிரடி முடிவின் மூலம் தெளிவாக தெரிகின்றது. இந்த விவகாரம் குறித்து கருத்தினை தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப், ஈரான் சில முன்னேற்றங்களை காட்டியுள்ள போதிலும் அவர்கள் ஒருபோதும் உண்மையான அமைதி இலக்கை அடைவார்கள் என்பதில் தனக்கு நம்பிக்கையில்லை என்று காட்டுமாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். ஈரானை நம்ப முடியாது என்ற தனது பழைய நிலைப்பாட்டிலே அவர் உறுதியாக இருப்பதால் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவி வந்த தற்காலிக அமைதி குலைந்து மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியும் இருக்கின்றது. ஈரானிய ஊடகங்கள் இந்த அமைதி திட்டத்தை உறுதி செய்துள்ள நிலையில் அணுசக்தி விவகாரம் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் ஈரானின் சலுகைகள் போதுமானதாக இல்லை என ட்ரம்ப் நிர்வாகம் கருத்தினை வெளியிட்டும் இருக்கின்றன. இருப்பினும் இந்த நிகழ்வின் ஒரு சுவாரஸ்யமான திருப்பமாக மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தானை பற்றி ட்ரம்ப் வியக்கத்தக்க கருத்துக்களை பகிர்ந்தும் இருக்கின்றார். ஈரானை கடுமையாக விமர்சித்து அதே வேளையில் பாகிஸ்தான் மீது அதன் தலைவர்கள் மீதும் தமக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். மேலும் பாகிஸ்தான் மண்ணில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவது குறித்து ஒரு சிறு சமிக்ஞையையும் அவர் வெளியிட்டும் இருக்கின்றார். இது ஈரானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தி பாகிஸ்தான் போன்ற அதன் நட்பு நாடுகளை தனது பக்கம் ஈர்க்கும் ட்ரம்பின் மிக நுணுக்கமான ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஈரானின் இந்த ரகசிய திட்டத்தில் உண்மையில் என்ன இருந்தது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவராத நிலையில் ட்ரம்பின் இந்த அதிரடி நிராகரிப்பு சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. பாகிஸ்தானின் சமரச முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை விழுந்துள்ளதால் வளைகுடா பிராந்தியத்தில் இனிவரும் நாட்கள் மிகவும் சவாலானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவின் இந்த இறுக்கமான பிடிமானம் மற்றும் பாகிஸ்தானுடனான அதன் நெருக்கம் ஈரானை ஒரு இக்கட்டான தற்காப்பு நிலைக்கு தள்ளியுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்தினை வெளியிட்டும் இருக்கின்றனர். இவை இவ்வாறு இருக்க மற்றொன்றாக சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஈரான் அமெரிக்க இடையிலான மோதல் போக்கு இப்போது ஒரு புதிய திருப்பு முனையை எட்டியும் இருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராகி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டும் இருக்கின்றார். வாஷிங்டன் தனது ஆதிக்க போக்கை கைவிட்டு அச்சுறுத்தும் மொழியில் பேசுவது நிறுத்தி கொண்டார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் பகிரங்கமாக தூதுவிட்டும் இருக்கின்றது. இந்த அறிவிப்பானது போர்மேகங்கள் சூழ்ந்திருந்த வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு சிறிய அமைதி வாய்ப்பை திறந்திருந்தாலும் அமெரிக்காவின் எதிர்ப்பினை அதனை மீண்டும் கேள்விக்குறியாக மாற்றியும் இருக்கின்றது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தனது அறிக்கையில் மிகவும் காரசாரமான அதே சமயம் ராஜதந்திரம் மிகுந்த ஒரு நிபந்தனையை முன்வைத்தும் இருக்கின்றார். வாஷிங்டன் தனது விரிவாக்க அணுகுமுறையையும் மற்றும் பிற நாடுகளை அச்சுறுத்தும் சொல்லாடல்களையும் முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ஈரானின் பிரதான கோரிக்கையாக அமைந்தும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறை மாறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான ராஜதந்திர ரீதியாக பழகவோ அல்லது மேசையில் அமர்ந்து பேசவோ முடியும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கின்றது. சமீபத்தில் இஸ்லாமாபாத் மற்றும் மஸ்கட் ஆகிய நகர்களில் மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின்
தொடர்ச்சியாகவே இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இருப்பினும் ஈரானின் இந்த திடீர் தனிவு போக்கையும் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடியோடு நிராகரித்தும் இருக்கின்றார். ஓவல் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் ஈரானின் இந்த புதிய திட்டங்கள் குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். ஈரான் முன்வைக்கும் நிபந்தனைகள் எனக்கு சற்று கூட திருப்திகரமாக இல்லை என்று அவர் மிக சுருக்கமாகவும் அதே சமயம் ஆணித்தனமாகவும் தெரிவித்தும் இருக்கின்றார். ஈரானின் விட்டுக் கொடுப்புகளானது ஒரு பலவீனமாகவோ அல்லது காலத்தை கடத்தும் தந்திரமாகவோ அமெரிக்கா கருதுவதை ட்ரம்பின் இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றன. ஈரானின் இந்த திடீர் ராஜதந்திர நகர்வுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வியூகம் ஒளிந்திருக்கலாம் என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தினை வெளியிட்டும் இருக்கின்றனர். ஒருபுறம் போர் அச்சுறுத்தலை தவிர்ப்பது போல காட்டிக்கொண்டு மறுபுறம் அமெரிக்காவின் பிடிவாதத்தை உலக நாடுகளின் முன்னால் அம்பலப்படுத்துவது ஈரானின் திட்டமாக இருக்கலாம். குறிப்பாக அமெரிக்கா இணங்கி வராவிட்டால் அதற்கு பொறுப்பு ட்ரம்ப் நிர்வாகம்தான் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்த ஈரான் முயற்சித்து வருகின்றது. அதே வேளையில் பாகிஸ்தான் மற்றும் ஓமான் போன்ற நாடுகளின் மத்தியஸ்தை ஈரான் பயன்படுத்திக் கொள்வது அமெரிக்காவை சுற்றியுள்ள நட்பு நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. தற்போது நிலவும் இந்த இழுபறி நிலைமையானது வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியும் இருக்கின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லியும் ட்ரம்ப் அந்த கதவுகளை அடைத்திருப்பது மோதலை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியும் இருக்கின்றது. அணுசக்தி ஒப்பந்தம், பொருளாதார தடைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு என பல சிக்கல் வரிசைகள் கட்டி நிற்கும் நிலையில் இரு நாடுகளும் தங்களது கௌரவத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. வரும் நாட்களில் அமெரிக்கா தனது சொல்லாடல்களை மாற்றுமா அல்லது ஈரான் தனது நிபந்தனைகளை குறைக்குமா என்பதே உலக நாடுகளின் தற்போதைய எதிர்பார்ப்பாக காணப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் நெடுந்துற பேருந்து நிலையத்தின் மிகவும் பெரிய அளவில் நடைபெற்றும் இருந்தது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வடக்கின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் கடந்த கால ஆட்சியாளர்களின் சூழ்ச்சிகள் குறித்து மிகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தும் இருக்கின்றார். இலங்கையின் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் இன்று ஒரு புற்றுநோய் போல நாடு முழுவதும் பரவியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். யாழ்ப்பாணம் முதல் மாத்தறை வரை மக்கள் இன்று சந்திக்கும் இன்னல்களுக்கு தீர்வே எட்டுப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் முந்தைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு உருவாக்கியுள்ள சூட்சுமமான திட்டங்களே காரணம் என அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். வடக்கின் அரசியல் நிலைப்பாட்டை பற்றி பேசும்போது தையட்டி விகாரை பிரச்சினை மற்றும் குருந்தூர்மலை விவகாரம் போன்றவற்றை அமைச்சர் முக்கியமாக முன்வைத்தும் இருக்கின்றார். இத்தகைய பிரச்சினைகளை தீர்க்காமல் இழுத்தடிப்பதன் மூலம் வடக்கில் உள்ள பல அரசியல் தலைவர்கள் தங்களது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்றனர் என அவர் பகிரங்கமாக தெரிவித்தும் இருக்கின்றார். மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் லாபம் தேடும் இத்தகைய வங்குரோந்து அரசியல்வாதிகள் மீண்டெழ முடியாதவாறு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அவர் உறுதியளித்தும் இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் எதிர்கால அபிவிருத்தி குறித்து பேசிய அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை ஒரு நவீன நகரமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தும் இருக்கின்றார். இலங்கையில் முதற்கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 10 முக்கியமான அபிவிருத்தி நகரங்களில் யாழ்ப்பாணமும் ஒன்றாக கருதப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக போக்குவரத்து துறையில் பாரிய மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போன்று யாழ்ப்பாணத்திலும் மெட்ரோ பஸ் திட்டத்தை செயற்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். வடக்கிலும் மலையகத்திலும் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தற்போதைய அரசின் முதன்மையான இலக்கு என அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இறுதியாக கடந்த கால ஆட்சியாளர்களுக்கான ராஜபக்சர்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை போலி சண்டியர்கள் என விழித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இத்தகைய நபர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் அடிபணியாது என தென்பகுதியிலிருந்து வடக்கு மண்ணில் நின்று எச்சரிக்கை விடுத்தும் இருந்தார். நாங்கள் அடிபணிவது இந்த நாட்டு மக்களின் ஆணைக்கு மாத்திரமே அன்றி தனிநபருக்கு அல்ல என்று கூறிய அவர் நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடியவர்கள் நிச்சயம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தும் இருக்கின்றார். உணர்ச்சிகரமான அரசியலை தாண்டி மக்களின் உண்மையான தேவைகளை நிறைவேற்றும் ஒரு புதிய
யுகம் யாழ்ப்பாணத்தில் மலரப்போவதையே அமைச்சரின் இந்த உரையானது பிரதிபலித்தும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.